பொதுவா காளினாலே உக்கிரம் தான் நினைவுக்கு வரும். ஆனா இங்க இருக்கிற காளியம்மன் ரொம்பவே சாந்தமானவங்க. அது ஏன் தெரியுமா? ஒரு பசுமாடு யாருமே பால் கறக்காம தானாவே ஒரு இடத்துல பாலை கொட்டுன அந்த ரகசியத்தை இப்ப பாப்போம். பல 100 வருஷத்துக்கு முன்னாடி இது வெறும் மேய்ச்சல் காடா இருந்தது. அப்போ ஒரு இடையரோட பசுமாடு மட்டும் தினமும் சாயங்காலம் மடி வத்தி போய் பால் இல்லாம வீட்டுக்கு வரும். சந்தேகமான மக்கள் அந்த பசுவ பின்னாடியே போய் கவனிச்சப்போ அது ஒரு குறிப்பிட்ட புதருக்கு மேல நின்னு தானாவே பாலை சொரிஞ்சிருக்கு. ஆச்சரியப்பட்டு அந்த இடத்த ஊர் மக்கள் தோண்டி பார்த்தப்போ அங்க மண்ணுக்குள்ள புதைஞ்சு கிடைச்சதுதான் இந்த பத்ரகாளியம்மன் சிலை. மேய்ச்சல் நிலத்துல கிடைச்சதால தான் இந்த ஊருக்கு மேச்சேரின்னு பேரு வந்தது. இங்க இருக்கிற அம்மன் வலது கால கீழே தொங்க விட்டு இடது கால மடிச்சு உட்கார்ந்திருக்காங்க. நினைச்ச காரியம் நடக்கணும்னா இங்க வந்து ஆட்டுக்கிடா நேர்த்திக்கடன் கொடுப்பாங்க. சேலம் மாவட்டத்துல இது ரொம்பவே சக்தி வாய்ந்த இடமா கருதப்படுது. நீங்க எப்பவாவது மேட்டூர் போனா வழியில இருக்கிற இந்த மேச்சேரி அம்மனை தரிசிக்க மறந்துடாதீங்க. நீங்க இந்த கோவிலுக்கு போயிருக்கீங்களா? உங்க அனுபவத்தை கமெண்ட்ல சொல்லுங்க.